அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவுக்கு ஒரே நாளில் 2 தங்கம் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரையாண்டி. விவரங்கள். பாலவேல், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை மகளிர் பிரிவில் அடுத்தடுத்து இந்தியாவிற்கு 2 தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் பிரீத்தி தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து 57 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை ஜெய்ஸ்மின் 2வது தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஒட்டு மொத்தத்தில் இந்தியா வெல்லும் 7வது தங்கப்பதக்கம் இதுவாகும். மகளிர் 57 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை ஜெய்ஸ்மின் வடக்கு அயர்லாந்து வீராங்கனையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை தனதாக்கி இருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக கனடா வீராங்கனையை வீழ்த்தி பிரீத்தி தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். ஒட்டுமொத்தத்தில் குத்துச்சண்டை போட்டியில் மட்டும் இந்திய வீராங்கனைகள் 10 பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதியாகி இருக்கின்றனர். அந்த வகையில் 2 போட்டி தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. இந்த 2 போட்டியிலேயுமே இந்திய வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் 7 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலம் என இந்தியா 10வது இடத்தில் நீடிக்கிறது. 2 வெள்ளி, 6 வெண்கலம் வென்று இந்தியா தற்பொழுது 10வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் தற்பொழுது அடுத்தடுத்து போட்டிகள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது மும்முறை தாண்டுதல் போட்டியிலும் இந்தியாவிற்கு 2 பதக்கம் வசமாகி இருக்கிறது. மும்முறை தாண்டுதல் போட்டியில் இந்திய அதாவது தமிழ்நாட்டு வீரர்களான பிரவீன் சித்திரவேல் மற்றும் செல்வ பிரபு என 2 பேர் மும்முறை தாண்டுதல் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி இருக்கின்றனர். ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் 2 பேர் மும்முறை தாண்டுதல் போட்டியில் பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கின்றனர். அந்த வகையில் தற்பொழுது வெள்ளி மற்றும் வெண்கலம் தமிழ்நாட்டு வீரருக்கே கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 16.58 மீட்டர் நீளம் தாண்டி பிரவீன் சித்திரவேல் வெள்ளி பதக்கத்தையும் 16.52 மீட்டர் நீளம் தாண்டி செல்வ பிரபு வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்கின்றனர். பிரவீன் சித்திரவேல் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவர், செல்வ பிரபு மதுரையை சேர்ந்தவர். 16.58 மீட்டர் தாண்டிய பிரவீன் சித்திரவேல் கடந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் 4வது இடம் பிடித்து நூல் இலையில் பதக்கத்தை தவறவிட்டிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது 2வது இடம் பிடித்து வெள்ளி பதக்கத்தை வசமாக்கி இருக்கிறார். அதே 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் பிரவீன் சித்திரவேல் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். தற்பொழுது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் வெள்ளி பதக்கத்தை கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். செல்வ பிரபு முதல் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி மதுரையை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 16.52 மீட்டர் நீளம் தாண்டி 3வது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை வசமாக்கி இருக்கிறார். இவர் கடந்த தேசிய அளவிலான நடைபெற்ற மும்முறை தாண்டுதல் போட்டியில் 17 மீட்டர் நீளம் தாண்டி இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். தற்பொழுது அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியின் மும்முறை தாண்டுதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் 2 பேர் தற்பொழுது பதக்க மேடையை அலங்கரித்திருக்கின்றனர். அந்த 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பளுதூக்குதல் போட்டியில் கோவில்பட்டியை சேர்ந்த வீரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். தற்பொழுது பிரவீன் சித்திரவேல் மற்றும் செல்வ பிரபு என 2 பேர் பதக்கங்களை கைப்பற்றி ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 3 பதக்கத்தை வசமாக்கி இருக்கின்றனர். 2 வெள்ளி, 1 வெண்கலம் என தமிழ்நாட்டிற்கு மட்டும் 3 பதக்கம் கிடைத்திருக்கிறது. மும்முறை தாண்டுதல் போட்டியில் ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். பிரவீன் சித்திரவேல் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் கடந்த ஆண்டு நூல் இலையில் பதக்கத்தை தவற விட்டிருந்தாலும் சமீப காலமாக நடைபெற்ற மும்முறை தாண்டுதல் போட்டியில் 17 மீட்டருக்கு மேல் நீளம் தாண்டி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருந்தார். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் கண்டிப்பாக பதக்கம் வெல்வார் என மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் தற்பொழுது வெள்ளி பதக்கத்தை வசமாக்கி இருக்கிறார். அதே போல வெண்கல பதக்கத்தை மற்றொரு தமிழ்நாட்டை சேர்ந்த செல்வ பிரபு 16.52 மீட்டர் நீளம் தாண்டி வசமாக்கி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.